நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இந்த காணொலிக்கு கீழே இந்த இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை உபயோகப்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நான் போடக்கூடிய அனைத்து காணொலிகளும் மிஸ் பண்ணாமல் பார்த்து பயன்பெறலாம். முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், பாதியில் நிறுத்திட்டீங்கன்னா புரியாது. புரியலைன்னா அடிக்கடி பார்த்து தெரிந்து வாழ்க்கையை வளமாக்க விரும்புகிறேன். அதுக்காண்டி தான் இந்த காணொலியை நம்ம போடுறோம். ரொம்ப கஷ்டப்படாமல் கையை பார்த்த உடனே இது மாதிரி இருந்துன்னா இது மாதிரி இருக்கும். பாயிண்ட் டு பாயிண்ட் தான் நம்ம சொல்கிறது. அந்த மாதிரி இருக்கிறதுல பணம் வரும் வழிகள், பணம் எப்படி அதிகமாக வருது, யாருக்கெல்லாம் வருது, எப்படி இருந்தால் வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக விளக்கமாக நம்ம சொல்லிட்டு வரோம். அதில் செல்வம் 25 அப்படிங்கிறதுல, அதாவது வளையங்கள்னு ஒரு 3 வளையம் நம்ம கையில் முக்கியமாக வரும். அந்த வளையங்களை பற்றி நம்ம இன்னைக்கு சிறப்பாக பார்க்க போகிறோம். அதாவது வாழ்க்கையை வளமாக்கும் வளையங்கள், வளையங்கள் மூலமாக, அதாவது குரு வளையம், சனி வளையம், சுக்கிர வளையம், இது எப்படி இருந்ததுன்னா, அந்த வளையம் எப்படி இருந்ததுன்னா, கை எப்படி இருந்ததுன்னா வளமாக மாற்றும். எப்படி மாற்றும்ங்கிற கேள்வியை நீங்கள் கேட்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் கேட்குற மாதிரியே நானே கேள்வி கேட்டு பதிலை சொல்லிக்கிறேன். இப்போ முதல்ல 3 வளையங்கள் இருக்கிறனா நம்ம கையில், அதில் முதல்ல குரு வளையத்தை பற்றி பார்ப்போம். இப்போ வாழ்க்கையை வளமாக்கும் வளையங்கள் குரு வளையம், சனி வளையம், சுக்கிர வளையம். அளவுக்கு அதிகமான பணம் எவ்வாறு இருந்தால் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப குரு வளையம், இப்ப இது நம்ம குருமேடு. இந்த முதல் ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருப்பது இது குருமேடு. இந்த குருமேட்டை சுத்தி இப்படி ஒரு வானவில் மாதிரி வராது குரு வளையம். இது முழுசாவும் வரலாம், விட்டு விட்டாவும் வரலாம், இப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம். 2 சேர்த்தாலும் குரு வளையம் தான். இதுல ஒரு சில பேருக்கு இவ்வளவுதான் வரும், ஒரு சில பேருக்கு இவ்வளவுதான் வரும். இந்த மாதிரி வந்ததுன்னா பாதி பலன் இருக்கும். முழு பலன் இருப்பதற்கு இந்த மாதிரி வானவில் மாதிரி கரெக்டா அந்த மேட்டை சுத்தி, இப்படி குருமேட்டை சுத்தி இப்படி வந்ததுன்னு வச்சுங்க, அரை வட்டம் அந்த மாதிரி வந்ததுன்னா மிக சிறந்த நல்ல பலன்கள் ஏற்படும். எப்படி ஏற்படும், எந்த மாதிரி கை இருந்தா ஏற்படும்ங்கிறத விரிவா சொல்ல போறோம். இங்க பாத்துங்க. இப்ப குருமேடு, குருமேட்டில் குரு இருந்தால், இப்ப இந்த குரு, இந்த ஆள்காட்டி விரலுக்கு கீழே கரெக்டா குருமேடு இருக்கணும். இருந்து இந்த குரு வளையம் இருந்தால் சிறந்த பலன், அதாவது டபுள் பலன் கிடைக்கும். 1, இருதய ரேகை நல்ல வெட்டு துண்டு இல்லாம, நல்லா நான் சொல்றத நல்லா கரெக்டா பாத்துங்க. இருதய ரேகை வெட்டு துண்டு இல்லாம இருந்தால் அவர்களுக்கு நல்ல இதயம் படைத்தவர்களாக, நல்ல இருதயம், நல்ல இருதய பலமா இருக்கு, சுத்தமா இருக்கு, நல்ல அன்பு, ஆசை, பாசம் அதிகமாக இருக்கிறது. இந்த மாதிரி இப்ப நான் போட்டுக்கிறத பாத்துங்க. இந்த இருதய ரேகை இப்படி இருந்ததுன்னா நல்ல வளமான வாழ்க்கை, அன்பான வாழ்க்கை அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த புத்தி ரேகை நேரம் இங்க ஆரம்பிச்சு புத்தி ரேகை நல்லா வந்ததுன்னா, புத்தி நல்ல புத்தியா இருக்கு, நல்ல மனசா இருக்கு, வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு தயாரா இருக்குன்னு அர்த்தம். இந்த சக்தி ரேகை என்று சொல்லக்கூடிய ஆயுள் ரேகை நல்லா இருக்குன்னு வச்சுங்க. ஆயுள் ரேகை நல்லா இருந்ததுன்னா ஆயுள் நல்லா இருக்கு, உடல் பலமா இருக்குன்னு அர்த்தம். உடல் பலம், ஆயுள் பலம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த விதி ரேகை சிறப்பா இருந்ததுன்னா உங்களுக்கு கர்மா நல்லா இருக்கு. வெட்டு துண்டு இல்லாம, தீவு வெட்டு துண்டு இல்லாமல் இந்த விதி ரேகை அமைந்தால் உங்கள் வாழ்க்கைக்கு பணத்துக்கு எந்த ஒரு தட்டுப்பாடுமே வராது. உங்களுடைய கர்மா, விதி, வேலை, லாபம் எல்லாம் சிறப்பா இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப சூரிய ரேகை வெட்டு துண்டு இல்லாமல் எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு சூரிய மேட்டுக்கு வருதுங்கிறத பார்ப்போம். அதை நான் சொல்லியிருக்கேன், வேற காணொலியில சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு சூரிய ரேகை வெட்டு துண்டு இல்லாம இந்த 5 அமைப்பை பார்க்கணும். இருதய ரேகை 1, புத்தி ரேகை 2, ஆயுள் ரேகை 3, விதி ரேகை 4, சூரிய ரேகை 5. இந்த 5 ரேகையும் வங்கப்படாமல் இருந்து இந்த குரு மீது உயர்ந்து குரு வளையம் இருந்தால் அவர்கள் எப்படி இருப்பாங்க? நல்ல மூளை, நல்ல திறமையான மூளை, அறிவு நன்றாக இருக்கும், அறிவின் மூலமாக திறமை நன்றாக இருக்கும்.
அதாவது அந்தந்த வயசுல அது நடந்துரும். சின்ன வயசுல நல்லா படிப்பாங்க, அபாரமான மூளையினுடைய சக்தி சிறப்பா இருக்கும், நல்லா படிச்சு வாழ்க்கையில நல்ல நிலைக்கு வரத்துக்கு முயற்சி செய்வார்கள். அந்த மூளை பலம், அறிவு, புத்தி எல்லாம் சிறப்பா இருக்கும் இந்த குருவலயம் இருந்ததுன்னா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதன் மூலமாக எந்தெந்த வயதில் என்ன கிடைக்க வேண்டுமோ இந்த வளையம் அவர்களுக்கு அந்த மூளையின் மூலமாக, அந்த ரேகையின் மூலமாக சக்தியை அதிகப்படுத்தும். அதாவது நல்லா படிச்சிருவாங்க, இளமையில நல்ல ஞாபக சக்தி இருக்கும், நல்ல வேலைக்கு நல்ல உயர்ந்த இடத்துக்கு, இப்போ குரு வளையம் இருந்ததுன்னா உயர்ந்த இடத்துல போய் உட்காந்துருவாங்க, உயர்ந்த வேலை. அதாவது அரசியல்ல இருந்தால் உயர்ந்த பதவி, அரசாங்கத்தில் இருந்தால் உயர்ந்த பதவி, அதாவது உத்தரவு போடக்கூடிய இடத்தில் இருப்பார்கள். அரசியல் இருந்தா சிஎம், பிஎம், எம்பி, எம்எல்ஏ இந்த மாதிரி பதவியில அவர்களுடைய எண்ணப்படி அவர்களுடைய கர்ம செயல்படி இருப்பதற்கு வாய்ப்புண்டு. உத்தியோகத்தில் இருந்தால் அரசாங்க உத்தியோகத்தில் மிக சிறந்த லெவல்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துறையில் இருந்தால் ஒரு தொழிலதிபராக இருந்து மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய ஒரு நல்ல பெரும் தலைவராக, உலகத்துக்கே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பேர் புகழ் செல்வத்தோடு இருப்பதற்கு வாய்ப்புண்டு. இப்ப இந்த கையில எல்லா ரேகையும் இருக்கு. அப்படி இருந்து குரு மீது இருந்து இந்த குருவலயம் இருக்கும் பொழுது உலகம் திரும்பி பார்க்கும், இவர்களை உலகம் திரும்பி பார்க்கும் அளவுக்கு நல்ல படித்து நல்ல வேலைக்கு போய் நன்றாக திருமணம் செய்து குழந்தை பெற்று நல்லா சிறப்பா இருப்பாங்க. ராஜபோகமான வாழ்வு அமையும். அவர்களுக்கு குறையொன்றும் இருக்காது. வீடு, நலம், சொத்து, சுகம், மனைவி, மக்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். இதுல எந்த விதமான மாறுபாடும் இருக்காது. இதுதான் பிளஸ். வாழ்க்கையில இந்த குருவலயம் இருந்து குருவிலிருந்து இந்த மாதிரி ரேகைகள் இருந்ததுன்னா வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு, மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு உலகம் பூரா இவர்கள் இப்படி இந்த ஒரு நபர் இருக்கிறார் அப்படிங்கிறது உலகம் பூரா தெரியும், வெளிச்சத்துக்கு வரும். ஏன்னா சூரிய ரேகை இருக்கு, விதி ரேகை இருக்கு, இறுதி ரேகை இருக்கு. இதெல்லாம் வங்கப்படாமல் இந்த 5 ரேகையும் இருந்து குரு மேலும் இருந்து குருவலயம் இருந்தால் ராஜபோகமான வாழ்வு. ஒரு ராஜாவுக்கு எல்லாமே கிடைச்சிருது. இது எல்லாமே பிளஸ். மைனஸ்ன்னு பார்த்தோம்னா அளவுக்கு அதிகமான மனைவிகள் இருப்பதற்கு எண்ணம் தோன்றும். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு அரசனுக்கு, தசரத சக்கரவர்த்திக்கு ஆயிரக்கணக்கான மனைவிகள் இருந்ததாக கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த குருவலயம் இருந்தால், இவர் சாலமன் என்கிற அரசருக்கு இந்த கையிலே இந்த குருவலயம் இருந்ததாக சொல்கிறார்கள். அவருக்கு ஏகப்பட்ட மனைவிகள் இருந்ததாகவும், நீதி நேர்மை தவறாமல் ஆட்சி புரிந்ததாகவும், எந்த குறையும் இல்லாமல், மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் இவரும் இருந்தார் அப்படிங்கிறத ஒரு பைபிள் சொல்லுது. இப்ப இந்த குருவலயம் இருந்தால் ராஜபோகமான வாழ்வமையும் எல்லாம் கிடைச்சிடும். கிடைக்க வேண்டிய வயசுல எல்லாமே கிடைச்சிடும். இதுல மைனஸ் என்னன்னா திருமணங்கள் நிறைய செஞ்சுக்குவாங்க. அதாவது எண்ணங்கள், திருமணம் அதிகமா செய்யணுங்கிற எண்ணம் வரும், ஆசை வரும், காதல் வரும். இதன் மூலமாக தொடர்புகளும் அவரை தேடி வரும். அதாவது எதிர்பாலினமாக, அதாவது ஆணா இருந்தால் பெண் மேல், பெண்ணா இருந்தால் ஆண் மேல், எதிர்பாலினர் மேல் அளவுக்கு அதிகமான ஆசை, இன்பம், அதாவது செக்ஸுவல் லைஃப்ல கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்புண்டு. இதான் ஒரு மைனஸ். இதை மட்டும் சரி பண்ணிக்கிட்டா போதும். இந்த குருவலயம் இருந்து மிச்ச ரேகைகள்லாம் இருந்தா அந்த இல்லறத்தை மட்டும் ஒழுங்குபடுத்தினால் போதும், வாழ்வில் மிகச்சிறந்த மனிதராக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மிச்சப்படி எல்லாமே நல்லா இருக்கும். இதான் ஒரு மைனஸ் பாயிண்ட். இதை மட்டும் சரி பண்ணிட்டா போதும், வாழ்க்கையில் வெற்றி பெறுவது, அதிகமான பணம் சம்பாதிப்பது உறுதி. கோடிக்கணக்கான பணம் அவர்கள் எவ்வளவு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவர்கள் வந்து கொண்டே இருக்கும், நல்ல மனம் இருக்கும். அதுக்கு அடுத்தது சனி வளையத்தை பார்த்துருவோம். இப்ப குரு மேட்டை சுத்தி இருக்கிறது குருவலயம், சனி மேட்டை சுத்தி இப்படி வர்றது சனி வளையம். இந்த சனி வளையம் நல்லா கரெக்டா இருந்ததுன்னா நல்ல சிறப்பான அமைப்பு. சனி மேடு நல்லா இருந்து சனி வளையம் இருந்து மித்த ரேகைகள் நான் சொல்லிட்டேன், எல்லா ரேகையும் சொல்லிட்டேன். இந்த 5 ரேகைகளும் பங்கப்படாமல் இருந்து இந்த சனி வளையம் இருந்ததுன்னா என்ன செய்வாங்க? திருமணத்தில் விருப்பம் இருக்காது, வாழ்க்கையில் பற்றற்று வாழ்வார்கள். நான் நல்லா புரிஞ்சுங்க. இந்த குரு வளையம் பற்றோடு வாழ்வதற்கு வாய்ப்புண்டு. சனி வளையம் இருந்தால் பற்று இல்லாமல் எதிலையும் அவ்வளவு ஒரு பிடிப்புணர்ச்சி இருக்காது, அந்த மாதிரி வாழ்வார்கள். மிச்சம் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த ரேகைகள் நன்றாக இருக்கும் பொழுது சனி வளையம் இருந்தால் அவ்வளவு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது.
இதுல விட்டு உடஞ்சி இந்த மாதிரி ரேகைகள்ல கெடுதல் வரும்பொழுது குறை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. முதல்ல நிறைவை மட்டும் பார்த்துருவோம். இப்ப இந்த சனி வளையம் இருந்து இந்த ரேகைகள் இருந்தா அவர்களுக்கு மனசுல எண்ணம் திருமணம் செய்யக்கூடாது என்கிற எண்ணம் தோன்றும். இன்னொன்று ஆராய்ச்சி தத்துவம், அதாவது சன்னியாசி யோகம்னு சொல்லுவாங்க. இருந்தால் அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. பெற்றோர்கள் விருப்பப்படும் போது, பெற்றோர்கள் கட்டாயப்படுத்தும் போது திருமணம் செய்து இல்லறம் நடத்தி குழந்தை குட்டியோடு இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. பற்றற்ற நிலையில், நல்லா புரிஞ்சுங்க, சனி வளையம் கண்டால் பற்று அற்ற நிலையில் அவங்க அவ்வளவா ஒரு இல்லறத்துல பிடிப்பு இருக்காது. ஒழிய இல்லறம் நடத்துவார்கள், குழந்தை குட்டி பெற்றுவாங்க, எல்லாம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகமான ஈர்ப்பு, அதிகமான ஈடுபாடு இருக்காது. திருமண விருப்பம் குறைவாக இருக்கும். ஆராய்ச்சி செய்து, அதாவது ஜோதிடத்துறையில் இருந்து மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய எண்ணங்கள் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சனி வளையம் இருந்ததுன்னா, அதாவது வேலையில எந்தவித வேலையுமே சரியா வராது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. மித்த ரேகைகளையும் பார்க்கணும். மித்த ரேகைகள் நன்றாக இருந்தால் இவர் பற்றற்ற நிலையில் ஒரு வியாபாரியாகவோ இல்லை ஒரு மருத்துவராகவோ இல்லை ஒரு ஆராய்ச்சி நிபுணராகவோ மக்களுக்கு சேவை ஆற்றக்கூடியவராக இருந்து உலகம் பூரா தெரிவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மித்த ரேகைலாம் நல்லா இருந்ததுன்னா. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது சுக்கிர வளையம். சுக்கிர வளையம் இந்த சனி மேட்டையும் சூரிய மேட்டையும் சுத்தி வர்றது சுக்கிர வளையம் ஒன்று. ரெண்டாவது இன்னொன்று சுக்கிர வளையம் இருக்கு. இந்த சந்திர மேட்டை இப்படி சுத்தி வர்றதும் சுக்கிர வளையம் தான். சந்திர மேட்டை இப்படி சுத்தி வந்தாலும் அது சுக்கிர வளையம். ரெண்டு சுக்கிர வளையம் என்பது இரண்டு. இது எப்படி இருந்தா சிறப்பான பலனை கொடுக்கும்? ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். எந்த வளையமா இருந்தாலும் ஒரு வளையம் தான் கையில் தோன்றும், மிச்சம் எல்லா வளையமும் தோன்றாது. மூன்று வளையமும் ஒரு கையில கண்டிப்பா இருக்காது. ஏதாவது ஒரு வளையம் தான் இருக்கும். இந்த சுக்கிர வளையத்தில் ஏதாவது ஒண்ணு இருக்கும். சரிங்களா? அப்படி துண்டுபடாமல் உடைபடாமல் இருந்து சுக்கிர மேட்டா பார்க்கணும். சுக்கிர மேடு எவ்வாறு இருக்கிறது? ஆசை சுக்கிர மேடு அதிகமா இருந்ததுன்னா அந்த சுக்கிர மேட்டை சுத்தி வரக்கூடிய ஆயில் ரேகை, சக்தி ரேகை, உடலில் பலம் அதிகமாக இருக்கிறதா? அதாவது செவ்வாய் ரேகையும் இருக்கான்னு பார்க்கணும். செவ்வாய் ரேகை இப்படி இருந்தது, இது வர்றது செவ்வாய் ரேகை. ஆயில் ரேகைக்கு துணையாக வருவது செவ்வாய் ரேகை. சுக்கிர மேடு உயர்ந்து செவ்வாய் ரேகை இருந்து இந்த ஆயில் ரேகை என்று சொல்லக்கூடிய சக்தி ரேகையும் இருந்து இந்த சுக்கிர மேடு, இந்த சுக்கிர வளையம், இந்த வளையம் ஏதாவது ஒரு வளையம் சுக்கிர வளையம் இருந்ததுன்னா காதலில் வெற்றி. அந்த எண்ணம் அவர்களுடைய இளமையிலிருந்து, அதாவது நல்ல இளமையில நல்லா படிப்பாங்க. ஒரு 10-15 வயசுக்கு மேல நல்லா புரிஞ்சுங்க, இளமையில் நன்றாக படிப்பார்கள், படிப்பு நல்லா இருக்கும். 15 வயசுக்கு மேல அந்த வாலிப பருவத்தில் வந்தவுடன் அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய மூளை, அவர்களுடைய சக்தி எல்லாமே காதல் பக்கம் திரும்பிடும். இந்த சுக்கிர வளையம் என்பது ஆசையை உண்டு பண்ணும், காதலை உண்டு பண்ணும், காமத்தை உண்டு பண்ணும். அந்த எண்ணம் அதிகமாக இருக்கும். தவறு செஞ்சிருவாங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப இது மாதிரி வளையம் வெட்டு துண்டு இல்லாம ஏதாவது ஒரு வளையம் சுக்கிர வளையம் இருந்துருச்சுன்னா காதல் திருமணம் செய்து கொள்வார்கள். காதல் திருமணம்னா எப்படின்னா, ஜாதி மதம் வேறுபாடு இன்றி எந்த ஜாதியில வேணாலும் கல்யாணம் பண்ணிப்பாங்க, எந்த மதத்தில் வேணாலும் கல்யாணம் பண்ணாங்க, அதை பத்தி கவலை இல்லை. அவர்கள் விரும்பியவரை உயிருக்கு உயிராக காதலித்து திருமண வாழ்க்கை இனி பிரியாமல் லாஸ்ட் எவ்வளவு நாள் இருக்காங்களோ அவ்வளவு நாள் வரைக்கும் சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மனைவி மேல் அளவுக்கு அதிகமான, கணவன் மேல், அதாவது தன்னுடைய வாழ்க்கை துணை மேல் அளவுக்கு அதிகமான அன்பு இருப்பதற்கு வாய்ப்புண்டு, காதல் இருப்பதற்கு வாய்ப்புண்டு. ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, வாழ்வு நல்லா இருக்கும். அந்த வாழ்க்கை துணை மூலமாக இவர்களுடைய வாழ்வு உயரும். வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் இவரை வாழ்க்கையில் ஒவ்வொரு நல்ல ஒரு பெரிய நிலைக்கு கொண்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதான் உண்மை. அளவுக்கு அதிகமான பணம், வாழ்க்கை துணை மூலமாக அளவுக்கு அதிகமான பணம் வரும். இவருக்கு இந்த மாதிரி ரேகை வெட்டு துண்டு இல்லாம இருந்துச்சுன்னா மனோநிலை நல்லா சிறப்பா இருக்கும். ஆராய்ச்சி தத்துவம் நிறைய இருக்கும். இந்த மாதிரி சுக்கிர வளையம் இருக்க ஆராய்ச்சி பண்ணி புதுசா அந்த மாதிரி பல்பு கண்டுபிடிக்கிறது, புதிதாக ஏதாவது ஒரு மிஷினரி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி துறையில் அவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் இவர்களுடைய எண்ணமாகப்பட்டது அந்த காதல் அதிலேயே போய்கிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் 15-16 வயசுல இருந்து வாழ்வு முடியும் வரைக்கும் ஆசை குறையாது, அன்பு குறையாது, பாசம் குறையாது. வாழ்வில் செல்வ வளம் கூடவே
நல்ல ஒரு அளவுக்கு அதிகமான பணம் வரும். எப்படி இருந்தால் வரும் நான் சொல்லியிருக்கேன். இந்த ரேகைகள்லாம் 5 ரேகையும் சிறப்பாக வெட்டு துண்டு இல்லாமல் இருந்து ஏதாவது ஒரு சுக்கிர வளையம் மேலேயோ இல்லை கீழேயோ இந்த சுக்கிர வளையம் இருந்ததுன்னா வாழ்வில் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. திரும்பவும் ஒரு ரவுண்ட் வந்துருவான். இப்ப குரு வளையம், குருமேட்டை சுத்தி வருவது குரு வளையம். இந்த குரு வளையம் சிறப்பாக இருந்து அந்த 5 ரேகைகளும் நன்றாக இருந்தால் ராஜபோகமான வாழ்வு உண்டு. இந்த சனி மேட்டை சுத்தி வர்றது சனி வளையம். இந்த சனி வளையம் இருந்தால் அவர்கள் பிடிப்பு இல்லாமல் பற்றற்ற நிலையில், மிச்ச ரேகையெல்லாம் நல்லா இருந்ததுன்னா பற்றற்ற நிலையில் நல்ல சந்தோஷமாக, சந்தோஷம்னா மெத்தேதில் மக்களுக்கு தொண்டு செய்வதில், இந்த இல்லறத்துல மட்டும் பற்று இல்லாமல் இருக்கும் மனசு, மிச்ச எல்லா விஷயத்திலையும் நல்லா இருப்பாங்க. மக்களுக்கு தொண்டு செய்யறது சன்னியாசி யோகம் மாதிரி, சன்னியாசி மாதிரி இருப்பாரு. ஆனால் கல்யாணம் பண்ணிப்பாரு, குழந்தை பெற்றுப்பாரு, எல்லாம் பெற்றுவார். ஒரு பிடிப்பு இருக்காது. ஆனால் வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு, நல்ல பண வசதியோட நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த சுக்கிர வளையம் கண்டால் ஆசை, காமம், காதல் அதிகமாக இருக்கும். இந்த ரேகைகள்லாம் நல்லா இருக்கும்போது அதன் மூலமாக பணம் சம்பாதித்து வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல ஏதாவது இந்த வளையங்கள்ல ஏதாவது விட்டு உடைபட்டு இருந்ததுன்னா, இப்ப சுக்கிர வளையம் உடைபட்டு இருந்தால் அவர்களுக்கு காம எண்ணம், உணர்ச்சி அதிகமாக இருக்கும். சுக்கிர வளையம் லாஸ்ட்ல இருந்து வரேன். சுக்கிர வளையம் உடைபட்டு இருந்தால் காம எண்ணம் அதிகமாக இருக்கும். கை நரம்பு தளர்ச்சி, நடுக்கம் உண்டாவதற்கு வாய்ப்பு உண்டு. இவ்வளவுதான் மைனஸ். அதாவது மற்ற ரேகை ஏதாவது பங்கா போடும் பொழுது, அதே மாதிரி சனி வளையம் மித்த ரேகை பங்கா போடும் பொழுது சனி வளையம் உடைபட்டு இருந்தால் அவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். திருமணத்தில் விருப்பம் இருக்காது. எதை தொட்டாலும் தடங்களாகவே முடிவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த எண்ணம் அப்படி இருக்கும். அதே மாதிரி குரு வளையத்துல கொஞ்சோண்டு இருந்து விட்டா இருந்து இந்த ரேகைகள் பங்கப்பட்டு இருந்தால் இந்த குரு வளையம் வேலை செய்ய மறுக்கும். கொஞ்சம் லாபம் கம்மியா வரும், பணம் கம்மியா வரும். இவ்வளவுதான். மிச்ச ரேகைகள்லாம் நல்லாக இருந்து இந்த 3 வளையத்தில் ஏதாவது ஒரு வளையம் இருந்தால் அந்த வளையத்தின் மூலமாக ரேகைகள் நன்றாக இருந்தால் வாழ்வில் உயர்வது, அளவுக்கு அதிகமான பணம் சம்பாதித்து நல்ல நிலைமையில் இருப்பது உறுதி என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.